இந்த 4 விஷயத்த மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே, உங்களால ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண முடியும். நம்பர் 1 பையர் பெர்சோனா. இந்த பையர் பெர்சோனாவ நம்ம 2 விதமா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பண்ண போறவங்க. ஃபர்ஸ்ட் பிசினஸ் பண்றவங்க நம்ம வந்து பார்க்கலாம். பிசினஸ் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ப்ராடக்ட்டோ, சர்வீஸோ என்ன விதமான பெயின் பாயிண்ட்டா உங்க கஸ்டமருக்கு வந்து சால்வ் பண்ணுன்றத பாருங்க. ஸோ இது நீங்க பண்றது மூலியமா உங்களோட பையர் பெர்சோனா யாரு? அவங்களோட ரியல் ப்ராப்ளம்ஸ் என்ன? சேலஞ்சஸ் என்ன? ஸோ அவங்க எந்த விதமான கஸ்டமரா இருக்கிறாங்க? ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? ஸோ அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து பிஸ்னஸ் பண்றவங்க. இல்லை பிஸ்னஸ் பண்ண போறீங்க, ஆல்ரெடி என்ன ப்ராடக்ட்டோ சர்வீஸோ இருக்கு, நான் மார்க்கெட் பண்ண போறேன் அப்படின்னா, உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் எந்த விதமான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது? என்ன ஒரு பெயின் பாயிண்ட்டை உங்க மக்களுக்கு வந்து உங்க கஸ்டமருக்கு வந்து சால்வ் பண்ணுன்றத பாருங்க. இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் நிறைய சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ ஃப்ரீ சர்வீஸ் நிறையா கிடச்சிச்சு அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் பாருங்கள். இல்லை நீங்கள் மக்கள்கிட்ட டேரெக்டாக போய் சர்வே வந்து எடுங்க. ஸோ உங்களோட நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிற பெயின் பாயிண்ட்டும் மக்களுக்கு மார்க்கெட்டில் இருக்கிற பெயின் பாயிண்ட்டும் சேமான்னு பாருங்கள். இருந்துச்சு அப்படின்னா, ஸோ உங்களோட ஐடியல் டார்கெட் கஸ்டமர் வந்து ஓகே, உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து கரெக்டாக இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஒரு லைக் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு அசம்ஷனாக இருக்கலாம். ஸோ அதனால் தப்பு கிடையாது. இது ஒரு ரியல் டேட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா இது மச் பெட்டர். உங்களால் ஈஸியாக வந்து கொஞ்சம் மார்க்கெட்டில் உங்கள் ப்ராடக்ட்டை கொண்டு போக முடியும். உங்களோட டார்கெட் கஸ்டமரை ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். நம்பர் 2 கோல் செட்டிங். ஸோ இந்த கோல் செட்டிங் அப்படின்னா, என்னோட ப்ராடக்டாக சர்வீஸ் நான் மார்க்கெட் பண்ணும்போது அந்த கண்டென்ட்டோட எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்கும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கண்டென்ட் நான் போடுறேன், ஒரு ரீல் நான் போடுறேன் அப்படின்னா, அதோட எண்ட் ரிசல்ட் என்னோட பிராண்டை பற்றி அதிகமான மக்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ போயிட்டு இருக்க என்னோட சேல் வந்து ஒரு 20% வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறது என்னோட கோல். ஸோ இந்த கோல் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்ட்ராட்டஜி இட் மீன்ஸ் எவ்ரி கண்டென்ட்டுக்கு நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் 3, இதில் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ், அதாவது நான் B2B பண்ணுறேன் அப்படின்னா, அங்கே என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், அவங்க எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையோ என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ்லையோ அவங்க இருப்பாங்கன்றது நான் ஃபைண்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு B2B நான் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் எங்கே இருப்பாங்க? ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் ஃபேஸ்புக் குரூப்ஸில் இருக்கலாம், லிங்க்டின்ல இருக்கலாம் மோஸ்ட் ஆஃப் டைம். அண்ட் தென் நிறைய B2B பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ அங்கே வந்து நான் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இப்படி நான் செக்ரிகேட் பண்ணணும். ஸோ என்னோடய கோலுக்கு ஏற்ற மாதிரி சேனல்ஸை வந்து நான் வந்து பிரிக்க தெரியும். இப்படி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களோட கரெக்டாக டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் போய் அட்டைன் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் உங்களுக்கான பிஸ்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ அண்ட் தென் இதில் நான் என்ன சேனல்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன், அதாவது பெய்டு மீடியம் யூஸ் பண்ண போகிறேன்னா, ஆர்கானிக்காக நான் வந்து கொண்டு போக போகிறேன். இப்போ நான் ஆர்கானிக்காக கொண்டு போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்து போஸ்ட் போட்டோ இல்லை அப்படின்னா இதர் ரீல் கிரியேட் பண்ணி ஸோ அந்த மாதிரி நான் வந்து கொண்டு போகலாம். இல்லை நான் வந்து பெய்டு மீடியம் போடுறேன் அப்படின்னா நான் ஆட்ஸ் பக்கம் போகிறேன். ஸோ நான் ஆட்ஸ் பக்கம் போகிறேன் அப்படின்னா என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், என்னோட பிஸ்னஸ் மாடல் என்ன, ஸோ அதை பேஸ் பண்ணி என்னோட கோல் என்ன, ஸோ அதை பேஸ் பண்ணி நான் பெய்டு மீடியம் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் மெட்டா வந்து சூஸ் பண்ணலாம், கூகுள் ஆட்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ எந்த மீடியம் வந்து உங்களுக்கு செட் ஆகுமோ ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த பாத்தை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக நம்பர் 4 பிளானிங். ஸோ இந்த பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப் எல்லாமே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த 4th பிளேஸில் நமக்கு என்ன கண்டென்ட் ஒர்க் ஆகுது. இப்போ நான் எக்ஸாம்பிள், நான் வந்து என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல் நான் ஒரு பெய்டு மீடியம் எடுத்துருக்கேன். என்னோட பிஸ்னஸுக்கு பெய்டு மீடியம் செட் ஆகும்னு எனக்கு வந்து தெரியுது, என்னோட கஸ்டமர்ஸுக்கும் இந்த செட் ஆகும்னு தெரியுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஆட் ரன் பண்ணியிருக்கேனா, இல்லை என்னோட காம்படிட்டர்ஸ் யார் ஆட் ரன் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்துருக்கு, நான் ரன் பண்ணப்போ எனக்கு எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்துருக்கு, நான் ரன் பண்ணதில் எனக்கு எந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாமே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு, ஸோ அதில் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன், அந்த கண்டென்ட்டில் என்ன வேர்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதோட எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்குது. ஸோ இதெல்லாமே ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும் என்னென்ன கண்டென்ட்லாம் பெஸ்ட்டாக போயிருக்குன்னு. ஸோ அதில் என்ன கண்டென்ட் வந்து பெஸ்ட்டாக போயிருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ விச் மீன்ஸ் அந்த இடத்துல என்னோடய கோல் ரிலேட்டடாக நான் செட் பண்ண என்னோடய கோல் ரிலேட்டடாக எந்த கண்டென்ட் அதிகமாக எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குன்றத நான் செக் பண்ணணும். அது எதனால் கொடுத்துருக்கு அப்படின்றத நான் செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் ஒரு டீட்டெயிலாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பிளானிங் ஸ்டேஜில் ஈஸியாக இருக்கும். ஸோ இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ என்னோடய கோல் ரிலேட்டாக இந்த மாதிரி கண்டென்ட்டு, இந்த பிளாட்ஃபார்மு, இந்த ஸ்ட்ராட்டஜி, ஸோ இந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணி தான் என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நான் வந்து பிளான் பண்ண போகிறேன், கண்டென்ட்டை நான் வந்து பிளான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ஸ்டெப் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 4 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி உங்களால் பிளான் பண்ண முடியும். சப்போஸ் இந்த 4 விஷயம் பண்ணுறதுக்கு என்கிட்ட கண்டென்ட்டே இல்லை, எதுவுமே இல்லை, ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, கோ வித் எஜுகேஷனல் கண்டென்ட், என்கேஜிங் கண்டென்ட் அண்ட் தென் சேல்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்.
ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட்டை பற்றி நம்ம ஃபர்தராக வந்து பேசலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி ஃபர்தராக நான் வந்து பேசுகிறேன். ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி போஸ்ட்டும் போட்டிருக்கோம். இது பாசிபிள் நான் அந்த போஸ்ட்டோட லிங்க்குமே கூட நம்ம கீழே வந்து கமெண்ட் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்தராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா டேரெக்டாக நம்ம கூட டிஎம் பண்ணி கொலாபரேட் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸோ ஆனதர் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான்